என்னடி நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இல்லை இன்னும் தின்னுட்டு இருக்கப்பா, இன்னும் உனக்கு 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்குது. சாப்பிட்றத விட மாட்டேக்கலவா? ஆமாடி ஆமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி திங்குறவா. ஒரு மாதம் திங்காமல் இருந்த மாதிரி திங்குறா பாரு. சின்ன பொண்ணு, இந்த அண்டா போதுமா இல்லை இன்னும் எடுத்து வைக்க சொல்லணுமா? இருந்தால் ஓகே தான். இப்போ 2 நிமிஷத்தில் இந்த அண்டாவை சாப்பிட்டு முடிச்சிருவேன். அப்புறமா பசிச்சுன்னா சொல்கிறேன், சரியா? எடுத்துகிட்டு வந்து வைங்க. அடப்பாவி, அது வயிறா இல்லைன்னு என்னடி இப்படி சாப்பிட்ற? அடி கண்ணு வைக்காதங்க அடி. நானே கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்கேன், நீங்கள் வேறு கண்ணு வச்சிட்ருக்கீங்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம். ஆஹா. அடியே போதுண்டி. கல்யாண சாப்பாடுலாம் இது இல்லை, இது கேட்டிங்களே ஆனிவர்சரி சாப்பாடு. அதுக்கே நீ கல்யாண சாப்பாடு மாதிரி சாப்பிட்ற. ஓடிப்போ, இந்த 2 அண்டா இப்போ சாப்பிட்டு முடிச்சிருவேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அண்டாலாம் சாப்பிட்டு முடிக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. உங்ககிட்ட பேசினேன்னு என்னால் சாப்பிடக்கூட முடியாது. சரி சின்ன பொண்ணு, நீ சாப்பிடு, நாங்கள் கிளம்புறோம், சரியா? உங்கள் 2 கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களும் சொல்ல முடியாது. அடியே போதுண்டி, நான் வாரேன்டி. எனக்கு அந்த முக்கியமான விஷயத்த சொல்லுடி. ஒன்றும் வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன் இனிமேல். நீ வருவோன்னு பார்த்தா நீ அண்டாவா தின்னுட்டு இருக்கிற. இனிமேல் நான் சொல்ல முடியாது. பாரு, என்ன விஷயம் அப்படி? ஐயோ, என் வேலை கேட்கறல என்ன பண்ணுறது? அது ஒன்றும் இல்லை பிரியா, அவளை சாப்பாடுலேருந்து எந்திக்க வைக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படி. ஓ அப்படியா? சரி அப்போ ஓகே. இருங்கடி, நான் வந்துட்டேன்டி. அவளந்தான் அடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வெயிட் பண்ணிட்டி கொஞ்சம் நேரம். உனக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுடி, நாங்கள் கிளம்புறோம். நான் முக்கியமான விஷயத்த ஒன்றாலும் சொல்ல முடியாது. பூமாரிட்டே சொல்லிக்கிறேன், உனக்கெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. 2 நிமிஷம் வெயிட் பண்ணடி ப்ளீஸ் டி. இது அப்படியே மீதி வச்சுட்டு வர முடியாதுல்ல, சாப்பிட்டு வரேன்டி ப்ளீஸ் டி. சரி சீக்கிரம் சாப்பிடு. சரி பாரு பூமாரி, நான் கிளம்புறேன் அப்படியே, சரியா? அம்மா கிளம்புறேன்னாங்க, நான் அம்மா கூட வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் 3 பேரும் வாங்க. ஏன்டி எங்கள் கூட வரலையே நீ? அப்படின்னா நீங்கள் வர்றதுக்கு லேட்டாக ஆகும்னு நினைக்கிறேன். சாப்பிட்ற முடிக்கிறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுவேன். அதனால் நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வாப்பண்ணா. சின்ன பொண்ணு, சீக்கிரம் சாப்பிட ப்ளீஸ் டி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு இருக்கேன். நீ அதை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நான் பூமாரிட்ட மட்டும் சொல்லட்டுமா? இல்லடி அவ்வளோதாடி, நான் சாப்பிட்டேன்டி. வாங்கடி நம்ம போகலாம். சரி, நீ கை கையிட்டுவோம். நாங்கள் 2 பேரும் ஹாலில் நினைக்கிறோம். பெரியப்பாட்டையும் சொல்லிட்டு போகலாம், சரியா? சரிடி சரி. வாப்பா, நம்ம அப்படியே கிளம்பலாம். சரி வா. சரணே, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்களா? ஆமாம், எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. பாரு, பூமாரி, சின்ன பொண்ணு 3 பேர் மட்டும் இருக்காங்கப்பா. அப்படியா? சரி சரணே, இன்னைக்கு அழகாக பண்ணிட்டாப்பா. இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் கொண்டாடினதில்லை. ஆனால் அப்பாவும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. ஆமாப்பா, இன்னைக்கு ரொம்ப அருமையாக பண்ணிட்டாப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லாமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி தான் எனக்கு. அப்பா, நான் காசு கொடுத்து வாங்கினது மட்டும்தான்ப்பா. நான் டெக்கரேஷன் பண்ணது எல்லாம் நம்ம தங்கச்சி மருங்க தான் சூப்பராக பண்ணியிருக்கல்ல. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு ஐடியாலாம் இல்லை. சதீஷ் தான் சொன்னான், எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எல்லோரும் ஃபேமிலியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். அதனால் சரி எனக்கு தோணுச்சு, அதனால் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தேன்ப்பா. அப்படியாப்பா? சூப்பர். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நினச்சேன் சின்ன பொண்ணாக தான் இருப்பான் நினச்சேன். அவளை தவிர யார் இப்படி ஏப்ப விடுவா? அதான் பார்த்தேன். உட்காந்து அண்டாலாம் காலி பண்ணிட்டியாடி? பிங்கி பெரியம்மா, சும்மா இருங்க பெரியம்மா. எப்போவாவது ஒருக்கா அதானே சாப்பிட்றேன். அதுக்குள்ளே அண்டாவை களி பண்ணிட்டியா, குண்டாவை களி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சின்ன பொண்ணு, அப்படி சொல்ல அதான் சொல்லியிருக்கேன். பெரியம்மா மட்டும் கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன் நான் உன்னை. போங்க பிங்கி பெரியம்மா. பெரியப்பா பாருங்க பெரியப்பா, பிங்கி பெரியம்மா ரொம்ப ஓவரா பண்ணுறாங்க. உன் காமெடிக்கு அக்க போறீல்ல சின்ன பொண்ணு. சரி நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். கழுத்து வரைக்கும் இருக்குது சாப்பாடு. இன்னும் இருந்துச்சுன்னா சாப்பிட்ருப்பேன். அண்டாவை காலி பண்ணிட்டேன், அதனால தான் சாப்பிடாம கிளம்பிட்டேன். அதானே, அண்டாவை மட்டும் காலி பண்ணி அப்படி களி வச்சுட்டு போடி. பிங்கி பெரியம்மா, அதுக்கப்புறமா நான் இன்னும் கூட கொஞ்சம் பேசிடுவேன். அதனால் வேண்டாம், என்னை விட்டுருங்க அப்படியே. போடி போ, நான் உங்களை ஒன்றும் பேசல. அந்த பயம் இருக்கணும் பிங்கி பெரியம்மா. பெரியப்பா நாங்கள் அப்படியே கிளம்புறோம் பெரியப்பா. சரிம்மா பாரு, அப்படியே சரண் உங்களை கூப்பிட்டு போவான், சரியா? இல்லை பெரியப்பா, பக்கத்தில் தானே, நாங்களே போய் அண்ணனுக்கு எதுக்கு சிரமம்? நான் வாரேன்டி, உங்களை கூப்பிட்டு விட்டுட்டு பண்ண வீட்டுக்கு வரேன். இல்லை நாங்கள் 3 பேர் தானே ஒன்றா போயிருவோம். நாங்கள் அப்படியே நீங்கள் வீட்டில் இருந்துக்காங்கண்ணா. சரிம்மா சரி, பார்த்துப்போங்க. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு, சரியா? சரிங்க, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். நாங்கள் போயிட்டு வரோம் பெரியம்மா, பெரியப்பா, சரணண்ணா. சரிங்கம்மா, 3 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, பார்த்து போங்கடி 3 பேரும். சரிங்க பெரியம்மா. வரேன் பிங்கி பெரியம்மா. நான் உங்ககிட்ட எதுவும் பேசலப்பா. பேசினா சண்டை தான் போடணும். நான் எதுவும் பேசலை, நான் அமைதியாகவே இருந்துருக்கேன்ப்பா. பிங்கி பெரியம்மா பயந்துருச்சு. ஏங்க அந்த பாருங்க, எங்கள் சின்ன பொண்ணுக்கு எவ்வளோ வாயும் பாருங்க. சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க, திருப்பி பேசிக்கிட்டே இருக்கா. சின்ன பொண்ணு தானே பிங்கி, அப்படிதான் இருக்கும்.
அப்புறமா சரியாயிருவா. இல்லைங்க இல்லை, சரியே ஆக மாட்டா. நம்ம பெரிய பொண்ணு இருக்கல்ல, அந்த மாதிரியே தான் வருவா பாருங்க அவளாம். ஏம்மா சும்மா இருங்கம்மா, சின்ன பிள்ளைய திட்டாதுங்கம்மா, பாவம்மா. நல்லா எல்லாரும் அவளையே சப்போர்ட் பண்ணுங்கடா. சரி சரி, சாப்பிட்டாச்சுல, வாங்க நம்ம போய் தூங்கலாம். சரிம்மா. பாரு, பிரியா பேசாமல் இருந்தாலும் எப்படி பேசுனா? நீயே அவகிட்ட பேசிட்ட. ஆமாடி, நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அப்புறம் என்ன பண்ணுறது, இங்கே எல்லாரும் இருக்காங்க, ஏன் பேசல, என்ன விஷயம் எது அது இதுன்னு கேட்பாங்க. சரி, அதனால் நான் பேசிட்டேன், அதனால் அவளும் பேசிட்டேன் என்கிட்ட. அப்படியா? சரி சரி. ஆமாம் பாரு, ஏதோ முக்கியமான விஷயம் எங்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்டி? அதுவாடி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்கவும் முடியலை. நீங்கள் ஏதாவது நினச்சிப்பீங்களோன்னு இப்படி தோணுது, என்னன்னு தெரியல சார். சொல்லணும், இந்த விஷயத்தை பற்றி சார் அண்ணாட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன்னா, அதே மாதிரி அண்ணா அட்வைஸ் பண்ணாங்களா, இப்போ அண்ணாட்ட சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அண்ணாட்ட சொல்லிட்டேன். அப்புறமா அவங்ககிட்ட என்னால் சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல, அதனால இப்போ அவங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஏய், அப்போ என்னடி விஷயம்? ரொம்ப சீரியஸான விஷயமா? அப்படிலாம் இல்லை, ஆனால் ஒரு விஷயம். அடியே, நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி நீ என்ன விஷயம் சொல்ல போகிறான்ட்டு. எப்படிடி நீ மட்டும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன்? அதெல்லாம் அப்படி தான். ஆனால் யாருன்னு சொல்லு. என்னடி பேசுற நீ? எனக்கு ஒன்றுமே புரியல, நீ மட்டும் எப்படி கண்டுபிடிச்ச? அதுக்கெல்லாம் மூளை இருக்கணும் பூமாரி, உனக்கு தான் அது இல்லையே. ஏய், சும்மா எடியே பிராண்ட் அடி வாங்கிறாத. சரிடி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடுங்கடி. சொல்லு பிரியா, என்ன விஷயம்? இல்லை, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு, அதான் அண்ணாட்ட சொன்னேன். ஏய், என்னடி சொல்கிற? நிஜமாவா? ஆமாடி, நம்ம கூட அன்னைக்கு அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஆண்டி கூட மயங்கி வந்தாங்க, அவங்க பையன் ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க தான். ஏ பாரு, அன்னைக்கு ரோட்டில் கூட நம்ம நடந்து வரும்போது அந்த பையனை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கான்னு நம்ம 2 பேரும் தானே பேசிட்டு வந்தோம். அப்போ வந்து அந்த பையனை உனக்கு பிடிக்குமா? ஆமாம் சின்ன பொண்ணு, அப்போவே எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்க கேரக்டர், அவங்க அம்மா கேரக்டர் எல்லாமே பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் லவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா எனக்கு இப்படி ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னேன். அண்ணா என்ன பாரு இப்படி சொல்கிறான்னு கேட்டாங்க. அண்ணாட்ட அப்புறமா நான் பிடிச்சிருக்குதான்னு தான் சொன்னேன், லவ்லாம் சொல்லலை. இதேவே எனக்கு காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போனதுக்கப்புறமா உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னேன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களான்னு கேட்டேன். அண்ணாக்கிட்ட அம்மா அப்பாடெல்லாம் பேசுவீங்களான்னு கேட்டேன், அவ்வளோதான். என்ன பாரு இப்படி சொல்கிற, நீ இப்படி சொல்கிறோன்னு நினச்சி கூட பார்க்கல பாரு. ஆனால் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எனக்கு முன்னாடி நீ கரெக்ட் பண்ணிட்டீங்க அந்த பையனை. அடியே சும்மா இருடி, எனக்கு பிடிச்சது நீ உனக்கு உடனே பிடிச்சதுன்னு சொல்லிடுவியே, சும்மா இருடி. இல்லை பாரு, சும்மா தான் சொன்னேன். ஆனால் நல்லா தான் இருக்கா அந்த பையனும். பார்த்தா அந்த பையனும் நல்ல கேரக்டர் மாதிரி தெரியுது. சரி சரி, எப்படி நம்ம காலேஜில் அந்த பையன் பார்த்துக்கலாங்க வச்சு. ஏய் யார்ட்டையும் சொல்லாதீங்கடி, இது நம்மளுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். உனக்கு பூமாரிக்கு அப்புறமா அண்ணாவுக்கு 3 வயதுக்கு மட்டும் தான் தெரியும். யார்ட்டையும் நான் சொல்லலை இந்த விஷயத்தை, சரியா? அவன் ரியாட்ட கூட சொல்ல மாட்டேன். நீங்கள் அங்கே உடனே வச்சுட்டு இருக்காதுங்க, சரியா? சரி சரி, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ப்பா. பூமாரி, ஏன் அப்படி பார்க்குறேன்? நான் எதுவும் தப்பு பண்ணுறேன்னா? இல்லை அப்படிலாம் இல்லை. நீ பிரியா லவ் பண்ணதே கோவப்பட்டியா? இப்போ நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா? தான் கொஞ்சம் யோசித்தேன். ஏய், நான் பிரியா லவ் பண்ணது கோவலாம் படவே இல்லை. அவள் லவ் பண்ணான்னா அதை இப்படி ஆட்டவங்கள கோவமாக காட்டுறது, அப்புறமா அந்த எப்போ பார்த்தாலும் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்படி இருக்கிறதுனால தான் நான் ரொம்ப கோவப்பட்டேன். லவ் பண்ணுறது தப்பு இல்லை, தப்புன்னு நினைக்க சொல்லியிருக்கேன் நான் அவங்ககிட்ட. ஆமாம் பூமாரி, அவன் அன்றைக்கி லவ் பண்ணுறது தப்புன்னு சொன்னான். அன்றைக்கி லவ் பண்ணுறது தப்புலாம் இல்லை, நம்மக்கிட்ட அவள் சொல்லலாம். ஆனால் அவன் சொல்லாமல் அதை மறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம மேலே எரிஞ்சு விடுறா. அதுக்கப்புறமா எப்பவும் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே அவள் சொன்னான் அன்னைக்கு. ஆமாம் இல்லை, அதை நான் மறந்தே போயிட்டேனே. ஐயோ சாரி பாரு, நான் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லை பாரு இன்ன வரைக்கும். அப்படிலாம் இல்லடி, விடுடி பாரு. சாரி, நான் அன்றைக்கி நீ சொல்லும்போது நான் அதை சரியாக கவனிக்காம விட்டுட்டேன். சாரி, உன்னை புரிஞ்சிக்காம நீ பிரியா பண்ண தப்பி நீ பண்ணுறிய, அப்போ என்ன நீ நம்மளை கோவப்பட்டது அழுது எல்லாமே பொய்யா அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்துட்டேன். சாரி. அடப்போ இப்படி நினச்சியா நீ என்ன? நான் அந்த பையனை இன்னும் லவ் பண்ணேன்னு சொல்லலை, பிடிச்சிருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு அவன் தான். லவ்னு நான் என் மனசில் எனக்கு தோணலை. தோணுனா நான் அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன்டி. அப்போ லவ் நீ தோணலையா? அப்போ உனக்கு முன்னாடி நான் கட் பண்ணி வேண்டியவனே. அப்படியே ஏன்டி இப்படி பண்ணுறீங்க 2 பேரும்? அவனும் அப்படி தான் சொல்கிறான், நீ அப்படி தான் சொல்கிறேன். சும்மா இருங்கடி, சும்மா சொன்னேன் பாரு. எப்போவுமே அவன் தான் உனக்கு, சரியா? நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன், சரியா? நீ பிரியா மாதிரி மாறாமல் இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். நான் எப்படி போக மாதிரி அவளை மாதிரிலாம் மாறுவேன். எனக்கெல்லாம் அப்படி வாய்ப்பே கிடையாது மாறுறதுக்கு. நான் எப்பவும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். நானும் அந்த மாதிரிலாம் மாற மாட்டேன். அவளை மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டு ஒளிஞ்சிருந்து பேசிக்கிட்டு எப்போ முதல்ல ஃபோனை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன். எப்பவும் மாதிரி தான் நான் இருப்பேன். நீ தானே எங்கள் பாரு சொல்லலாம். நம்ம 3 பேரும் எப்பவும் ஒன்றா இருக்கணும், சரியா? எந்த பிரச்சனைனாலும் எந்த இதுனாலும் நம்ம 3 பேரும் பிரியாமல் இருக்கணும், சரியா? கண்டிப்பாக நம்ம 3 பேரும் எப்பவும் பிரிய மாட்டோம், எப்பவும் ஒன்றா தான் இருக்கும். ஆமாடி, ஆமாம். உங்களெலாம் வீட்டு என்னாலாம் இருக்க முடியாதடி. நான் 3 பேரும் எப்போவுமே ஒற்றுமையாகவே இருக்கலாம், சரியா? இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேலே சத்தியம், சரியா?